பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் ஸ்தோத்திரங்கள். உங்களிடத்துல சில காரியங்களை எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறேன். நீங்க ஒரு மனிதரிடத்துல பேசும் பொழுது உரிமையோடவோ பாசத்தோடவோ பேசும் பொழுது ஜாக்கிரதையாக பேச விரும்புகிறேன். ஏனெனில் நான் சிலரிடத்துல பேசும் பொழுது அது விபரீதத்தில் போய் முடிந்ததை நான் பார்த்துருக்கிறேன். ஒன்றுமில்லை, எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அவர்கள் ஊழியம் செய்கிற ஒருவர். அவர்கள் பிள்ளைகள் எனக்கு அவர்களை 20-25 வருடங்களாக தெரியும். அதனால அவர்களிடத்தில் கொஞ்சம் உரிமையோடு பேசுவது உண்டு. அவர்கள் பிள்ளைகள் கொஞ்ச நாளாக சபைக்கு வரவில்லை. அதனால நான் அவங்க கிட்ட விசாரிச்சேன்னா, வேலை நிமித்தம் வர முடியவில்லையா, இல்லை ஏதாவது கோபித்து கொண்டு வராமல் இருக்கிறார்களா என்று நான் ஒரு பாசத்தோடு தான் அவர்களிடம் நான் இதை விசாரித்தேன். இவர்கள் அதை தவறாக புரிந்து கொண்டு போய் அவங்களுடைய கணவரிடத்துல சொல்லி அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறி அவர் ஒரு சபையில பிரசங்கிக்கும் பொழுது பிரசங்கத்துல இப்படியா சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறாருன்னா, என் பிள்ளைகளை பத்தி தவறுதலா பேசுறாங்க, நாங்க எங்க பிள்ளைகளை எப்படி வளர்த்தோன்னு கர்த்தருக்கு தெரியும், எங்க பிள்ளைங்களை சபைக்கு வராங்க வரலன்னு இவங்க எதுக்கு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி பேசின உடனே எனக்கு தூக்கி வாரி போட்டது. நான் உடனே அழ ஆரம்பித்து விட்டேன். நான் ஒவ்வொரு முறை இதை எப்பெல்லாம் எனக்கு நினைவுக்கு வருகிறதோ அப்போ எனக்கு உடம்பு வேற சரியில்லை. போய் அதை நினைத்து தேவ சமூகத்துல உட்காந்து அழுதேன். ஆண்டவரே, எனவே நான் உங்களுக்கு இதற்காகவே ஒரு வசனம் எடுத்து வைத்திருக்கிறேன். பாருங்க, கர்த்தர் சாமுவேல் கிட்ட சொல்ற ஒரு வார்த்தை தான். இதை நான் இதற்காக எடுத்துக்கொண்டேன். பாருங்க, 1 சாமுவேல் 16:7. மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். பாத்தீங்களா? மனுஷன் எப்பவுமே ஒரு மனுஷனை அது எப்படி இவங்க என்ன கேட்கலாம், அது எப்படி என் பிள்ளைங்களை கேட்கலாம், அது எப்படி என் பிள்ளைங்க வந்தா என்ன வரலன்னா இவங்களுக்கு என்ன, அது எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க கிட்ட போய் நான் எதுவுமே தெரியாம நான் என்ன பண்ணிட்டேன், நான் கேட்டுட்டேன். அது பின்னாடி எனக்கு என்னவா முடிந்தது, நிந்தையாக முடிந்தது. பல நாட்கள் இதை நினைத்து நான் அழுது இருக்கிறேன். அப்போ கர்த்தர் எனக்கு கற்றுத்த அந்த பாடம் என்ன தெரியுமா, அதாவது ஒரு சில மனிதர்கள் எவ்வளவு தெரியுமா, நம்ம எவ்வளவுதான் பாசம் காட்டி அவங்க பக்கத்துல போனாலும் மட்டும் வா, மிஞ்சி வராதே, இவ்வளவுதான் உனக்கு இடம், இதற்கு மேல உனக்கு உரிமை இல்லைங்கிற மாதிரி அவங்க இருக்கிறாங்க. அது தெரியாம நம்ம என்ன பண்ணிடுவோம், நம்ம பாசமா இருக்கிறோங்கிறத போய் காட்டுற மாதிரி என்ன பண்ணிடுவோம், அக்கறையா போய் கேட்டுரும். அது நமக்கே என்ன பண்ணிடும், வஞ்சனையாக முடிந்துவிடும். தேவ பிள்ளைகளை யாரிடத்துல பேசுவதாக இருந்தாலும் எச்சரிக்கையா இருங்கள், ஒரு அடி தள்ளியே இருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.